ஹாய் ஹலோ விவாஸ், நான் உங்கள் கௌதம். ஒரு காலேஜில் கிட்டத்தட்ட 50க்கு மேலே மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு அதே வருஷத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு நல்ல ஆஃபீஸில் நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் எல்லாரும் சேர்றாங்க. நல்லபடியாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தனக்கு நல்லதையும் நல்ல பாடம் எடுத்ததையும் நல்ல முறையில் பாடம் எடுத்து கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு பிறந்த நாள் வருது. உடனே எல்லா மாணவர்களும் சேர்ந்து அந்த பிறந்த நாளை சிறப்பிக்கவும் அவருக்கு நன்றி சொல்றதுக்காகவும் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது மாணவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நடந்த அனுபவத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. வாழ்க்கையை பத்தியும் அதே டைம்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் வேலையோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்கும் போது பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பேசுற விதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் செய்யற வேலை தான் பெஸ்ட்டு, என்னோட கஷ்டம் தான் அங்க அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு வேலையை பத்தி கொஞ்சம் குறைவாகவும் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இது தவறான சூழ்நிலையை உருவாக்குது. இது நம்ம மாணவர்கள் தப்பான ஒரு வழிகாட்டியா இருக்க போறாங்க அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு ஜஸ்ட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு நான் காஃபி எடுத்து வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிச்சன் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு காஃபி எடுத்துட்டு வந்து ஒரு சார்ல வச்சுட்டு அங்க ஒரு சில கப்புகளை வைக்கிறாரு. அந்த கப்புகள் பார்த்தோன்னா ஒரே மாதிரியான கப்புகள் கிடையாது. பீங்கான், பிளாஸ்டிக்ஸு கப்பு, கண்ணாடி கப்பு, அந்த காகித கப்பு, அந்த மாதிரியா டிஃப்ரெண்ட்ஸான கப்புகளை கொண்டு வந்து வைக்கிறாரு. உடனே அந்த மாணவர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, டேக் யுவர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே அந்த காஃபியை எடுத்து அவங்கவுங்க ஒவ்வொரு கப் எடுத்து ஊத்துறாங்க. எல்லாருமே காஃபி எடுத்துக்கிட்டாங்க. காஃபி எடுத்து முடிச்ச உடனே ப்ரொஃபஸர் சொல்றாரு, எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? கவனிச்சிருந்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்றாரு. உடனே எல்லாரும் ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இங்க இருக்கிறது ஜார்ல காஃபி தான், ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த விலை உயர்ந்த கப்புகள்ல இருக்கிற கப்புகளை மட்டுமே எடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா காஃபியை ஊற்றி பருகிட்டு இருக்கிறீங்க. அப்படி விலை உயர்ந்த கப்புல நீங்க வந்து காஃபி குடிக்கிறதுனால அதோட டேஸ்ட்டோ இல்லை அதோட தரமோ ஏதாவது மாறப்போகுதா? இல்லை. ஆனா நீங்க ஏன் எல்லாருமே விலை உயர்ந்த கப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க? காஃபி குடிக்கிறதுல கூட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம் தான், தப்பு இல்லை. ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. உங்க பிரச்சனையோட பேசிக்கு காரணமே தெரியாம உங்களோட இந்த அணுகுமுறை தான். நீங்க தேர்ந்தெடுக்க கப் நீங்க குடிக்கும் காஃபியோட டேஸ்டையோ கூட்ட போறதில்ல, குறைக்கவும் போறதில்ல. அப்படி இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தேவை காஃபி மட்டுமே. எல்லாருக்கும் கப்பு தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கை அப்படிங்கிறது காஃபி மாதிரி. ஆனா நீங்க அதை சுத்தி இருக்கிற ஒரு சில விஷயத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஓடுறீங்க. நம்ம வாழ்க்கையே இந்த காஃபி மாதிரி தான். நம்ம வேலை, பணம், அந்தஸ்து இவையெல்லாம் வந்து காஃபியை தாங்கும் கப்பு. அதாவது வாழ்க்கையை தாங்கும் கொள்கலன் தான். நம்ம எந்த மாதிரியான கப்புகளை வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம வாழ்க்கை ஒருபோது தீர்மானிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை தரத்தையும் மாற்ற போறது இல்லை. பல நேரங்கள்ல கப்புகளின் மீதே நம்ம கவனத்தை செலுத்துறோம். கடவுள் தர காஃபியை புறக்கணிச்சிடுறோம். காஃபி அப்படிங்கிறது இங்க வாழ்க்கை. கடவுள் தர வாழ்க்கை காஃபியை தவிர அதை தாங்க கப்புகளுக்கே ரொம்ப இல்லாத பிரச்சனையே பெருசா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிறாங்க. அதனால வாழ்க்கையை பத்தி யோசிங்க, வாழ்க்கைக்காக சிந்திங்க, வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.